ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். அன்னாசி அல்வா செய்கிறாங்களாம் எங்கள் மச்சான். பாருங்கள் எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள். ரவையை வறுத்துட்ருக்குறாங்க. இது வறுத்து முடியட்டும், பார்க்கலாம். பாருங்கள், அன்னாசி பழம் இது வந்து துண்டு துண்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ ஊற்றுங்க. பாருங்கள், ஒரு சின்ன ஒரு கடாயை வச்சுருக்காங்க. அது தேவையான அளவுக்கு நெய் இப்போ வந்து 1/4 லிட்டர் ஆமாது 1/4 லிட்டர் நெய் அளவுக்கு இதில் சேர்த்துறாங்க அல்வா செய்கிறதுனால. இப்போ அந்த நெய் காயட்டும். பாருங்கள், ஏலக்காய் போடுறாங்க. போடுங்க. ஏலக்காய், பட்டையும் கிராம்பு போட்டிருக்காங்க. இப்போ தேவையான அளவுக்கு முந்திரி போட போகிறாங்க. முந்திரி காமிங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு முந்திரி எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு 150 கிராம் முந்திரி இருக்கும். அதிகமாகவே இருக்கும். அது போடுறாங்க. போட்டு அது லேசாக வந்து வறுத்து எடுக்கட்டும். பாருங்கள், நல்லா முந்திரி இதெல்லாம் வந்து நெய்யில் வறுப்படுது. 1/4 கிலோ முந்திரி அங்காது போட்டு செஞ்சுட்ருக்குறாங்க. இவர் தான் இந்த சமையல் செய்கிறாரு. இவர் வந்து எங்கள் மச்சான் தான். இவர் எங்கள் சித்தி, அவங்க மருமகன். இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுறாங்க. நம்ம எவ்வளோ ரவை போடுறோமோ அந்த ரவைக்கு 1க்கு 2 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துறாங்க. சேர்த்துட்டு இப்போ அது கொதி வரட்டும், பார்க்கலாம். மாட்டேங்குது. ஊற்று. இப்போ பாருங்கள், இந்த பைனாப்பிளை இப்படி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதையும் இந்த தண்ணி கொதித்தது இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டோம். போட்டுறீங்களா? இப்போ போட்டுறீங்க. இதில் என்ன ஸ்பூன் கொடுத்தாங்க இங்கே, அப்படியே போடுங்க. பாருங்கள், இந்த அரைச்ச விழுதை வந்து அதில் சேர்த்துறாங்க. சேர்த்து அது நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், பிரியாணி செஞ்சுருக்காங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கு விருந்திங்க. பாருங்க, கிண்டி விடுமான. பாருங்கள், ஒன்றா எல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க. செய்ய ஒவ்வொரு வீடியோ எடுக்கிறேன் நான். இது செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதனால் வந்து செஞ்சதை காமிக்கிறேன் நான். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அழகாக செஞ்சுருக்காங்க. வீட்டிலே பெண்களாக செஞ்சுட்டாங்க. பாருங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும். பாருங்கள், இப்போ வந்து பைனாப்பிளை போட்டு நல்லா கொதிக்குது. இப்போ கொதி வந்ததும் இப்போ என்ன சர்க்கரை போட போகிறாருன்னு நினைக்கிறேன். என்ன போடுவீங்க? ரவையா? இப்போ ரவையை போட போகிறாரு. முந்திரி, திராட்சை, பாதாம், பட்டை, ஏலக்காய், முந்திரி எல்லாம் போட்டு தாளிச்சு விட்ருக்காங்க நெய் ஊற்றி. இப்போ இது கொதிச்சுட்ருக்குது. இப்போ வந்து இந்த ரவையை வந்து இதோட நாங்கள் சேர்த்த போகிறோம். பாருங்கள், இப்போ கனமாக இருக்குது. பிடிச்ச தெரிய மாட்டேங்க. நீங்கள் எடுங்க. 2 கையில் பிடி. எப்படி எனக்கு தெரியும்? அந்த பக்கம் வந்து போடணுமா? அப்படி போடு. நீங்கள் இங்கிட்டு வாங்க. பாருங்கள், ரவையை போடுறாங்க. போட்டு நல்லா கிளறி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி விழுகாமல் இருக்கும். இப்போ அந்த ஒரு கட்டையை வச்சு தான் அவர் கிளறாரு, மரக்கட்டையை வச்சு. நம்மளும் வந்து அந்த மாதிரி கட்டை இருந்துச்சுன்னா கிளறி பார்க்கலாம். நீங்கள் கொஞ்சமாக செய்யறதுன்னு செஞ்சு பாருங்கள். இது 1/2 கிலோ ரவை. இது கூட்டமாக எல்லாம் நிறையா இருக்கிறதுனால 1/2 கிலோ ரவை போட்டு செய்கிறாங்க. நீங்கள் வந்து வீட்டுக்கு செய்கிறதா இருந்தால் ஒரு 100 கிராம் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. பயங்கரமான டேஸ்ட் தான். நான் ஒன்றும் சாப்பிட்ட பிறகு தான் சொல்லணும். வந்து பாருங்கள், கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இது நல்லா கொதிச்சுட்டே இருக்கணுமா? கிட்டிகிட்டே இருக்கணுமா? கிளறிக்கிட்டே இருக்கணுங்களா? அது கெட்டியாகிற வரைக்கும் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? பாருங்கள், நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. இப்போ சர்க்கரை வந்து 3/4 கிலோ சர்க்கரை போடுறாங்க. 1/2 கிலோ ரவைக்கு 3/4 கிலோ சர்க்கரை தனிச்சு போடணும். கொஞ்சம் கிலோவை போடு. சர்க்கரை வந்து 1/2 கிலோ சர்க்கரை இப்போ கொட்டிட்டுருக்காங்க. ஒரு ஆள் கிளறிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தர் வந்து சர்க்கரை போட்டுட்ருக்குறாங்க. இது நல்லா கிளறி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே டைட் ஆகிற வரைக்கும் இது பண்ணி வைக்கணும். இப்போ பாரு, இந்த மாதிரி கொட்டிட்டாங்க. சர்க்கரை 3/4 கிலோ சர்க்கரை போட்டிருக்காங்க. டைட் ஆகட்டும். பாருங்கள், எந்த அளவுக்கு பக்குவத்தில் வந்துட்டு களி கிண்டுற மாதிரி கிண்டுறாரு அவர். இவர் தான் அவர். பாருங்கள், அவங்களாம் ஜமாத்துக்கு போகிறவங்க. ஜமாத்துல எல்லாம் இப்படி தான் செய்வாங்களாம். செஞ்சு சாப்பிடுவாங்களா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா. அது மாதிரி நானே செய்கிறேன்னு செய்கிறாரு. சரி, இன்றைக்கி செய்யட்டும், பார்க்கலாம், நாமளும் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு தான் இன்றைக்கி செய்ய சொல்லியிருக்கோம். எங்கள் மாமி வீட்டுக்கு வந்திருக்கேன். மாமி வீட்டில் இன்றைக்கி விருந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு. பாருங்கள், இந்த பதம் வந்துருச்சு. அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. ஒன்றும் கிளறி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. இப்போ இது நல்லா கிளறி கொடுக்கட்டும். கொஞ்சம் பைனாப்பிள் எசன்ஸு நம்ம சேர்த்தனா ஒன்றும் மனமாக இருக்கும். பைனாப்பிள் கலர்லேயே இருக்குது. பாருங்கள் எப்படி கிளறி கொடுக்குறாரு.
3/4 மணி நேரம் 1/2 மணி நேரமாக கிளறிக்கிட்டே இருக்கிறாரு. அது நல்லா டைட் ஆகணும். டைட் ஆகிற வரைக்கும் கிளறி அந்த ஊற்றின நெய்யெல்லாம் மேலே வரணும். அந்த அளவுக்கு அவர் கிளறி கொடுத்துட்ருக்கிறாரு. பாருங்கள், நல்லா கொதித்து நல்லா வந்துடுச்சு. இப்போ பைனாப்பிள் எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துறாரு. பாருங்க, கொஞ்சம் வாட்டர் இருக்கா இல்லையா, நசுக்கி விடுங்க. பாருங்கள், சேர்த்திட்டாரு. முடிஞ்சிச்சு, ஃபைனல். இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ தான் ஊற்றுறாரு. அப்போ தான் மூடி கழட்டாமே ஊற்றிருக்காங்க. இப்போ தான் ஊற்றுறாங்க. பாருங்கள், ஊற்றியாச்சு. இருப்பா. பாருங்கள், இப்போ தட்டில் எடுத்து வைக்கிறாங்க. கையெல்லாம் தெரியாது. பாருங்கள், அப்படி எப்படி அல்வா மாதிரி. அல்வாவே தான், அல்வா மாதிரி இல்லை, அல்வா தான். பாருங்கள், எவ்வளோ அழகாக எவ்வளோ இதாக வருது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாம். அது நிறையா போடுமா, போட்டேன்டா. பாருங்கள், தட்டில் எடுத்து வச்சுருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இவரு தான் யூசுப்பு. பாருங்கள், நல்லா ஓதுவார், நல்லா படிப்பார். நீங்களும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாம்.